ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் இட்லி தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு குருமா தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து பாதி அளவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடனதுக்கப்புறம் 2 பட்டை, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தா அந்த விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டான இந்த குருமா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய ரெசிபி செஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.